இந்த 3 அதிர்ஷ்டங்கள் என்ன தரப்போகிறது? அது என்ன 3 அதிர்ஷ்டம்? ஒரு முதல் அதிர்ஷ்டம் என்னன்னா, இத்தன நாள் உங்க உயிர வாங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இதில பல இடங்கள்ல பல பேர் சொல்லி சொல்லி கேட்டு, ஐய்யய்யோ! வேலை போகுதுடா அப்படின்னு நீங்க பயந்துட்டு இருந்தீங்க. இந்த 10ஆம் இடத்து குரு பகவான் என்பது பதவியை பிடுங்கிவிடும். நிறைய பேருக்கு உண்மையிலேயே வேலை கூட போச்சு. அந்த 10ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் வேலையை பிடுங்கினவர். இப்ப 11ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். அதுவும் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த 11ஆம் இடத்திற்கு வருகின்ற குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பலன்களை தர? லாபங்களை அள்ளித் தருகிறார். வெறும் லாபமா மட்டுமே தருவார். இந்த குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலில் ஒரு லாபத்தை தருவார். 11ஆம் இடத்து குரு பகவான் நண்பர்கள், மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலையும் வெற்றிகளை தருகிறார். நல்ல நண்பர்களை கூட சேர்த்துப்பார். நண்பர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மாதா பிதா குரு தெய்வம் வாங்க. இந்த குசேலன் படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார், மாதா பிதா குரு நல்ல நண்பன் அப்புறமா தான் தெய்வம் அப்படிம்பார். அது எத்தனை பெரிய உண்மை தெரியுமா? பல நட்புகள், பல நண்பர்கள் வந்ததுக்கப்புறம் லைஃபே மாறி இருக்கும். 11ஆம் இடம் என்பது அத்தனை சென்சிட்டிவ். நண்பர்கள் உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலன்னா என்ன பண்ண சொல்லுங்க? நமக்கு யாரையாவது பிடிக்கலன்னா நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக்கிடணும்.